வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது விடாமுயற்சி படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. 2 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு ஒரு அஜித் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் மகிழ் திருமேனி டைரக்ஷனில் அவர் நடிச்சிருக்காரு. இந்த படம் ஒரு ரோட் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஜேனரில் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அஜித் அண்ட் த்ரிஷாவை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி 12 வருஷங்கள் ஆன தம்பதிகள் அப்படின்னே சொல்லலாம். அசர்பைஜானில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 12 வருஷங்களுக்கு அப்புறமாட்டு இவங்க திடீர்னு பிரியலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அதுலேயும் த்ரிஷா தான் அதை இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரியறதுக்கு முன்னாடி ஒன் லாஸ்ட் ரைட் அப்படின்ற மாதிரி த்ரிஷாவோட பேரண்ட்ஸ் வீட்டில் நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அஜித்தும் த்ரிஷாவும் ஒரு ரோட் ட்ரிப்பில் ஈடுபடுவாங்க. அந்த ரோட் ட்ரிப்பில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதாவது ஆர்ஓ கேங்கோட ஒரு பிரச்சனை அப்படின்றது ஏற்படும். அந்த ரோட் ட்ரிப்பில் தான் அர்ஜுன் அண்ட் ரெஜினா இவங்களை சந்திப்பாங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய அந்த ரோட் ட்ரிப்பில் திடீர்னு அஜித் த்ரிஷாவை தொலைச்சிடுறாரு. த்ரிஷாக்கு என்ன ஆச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது யார், டுவர்ட்ஸ் தி எண்ட் த்ரிஷாவை மீட் எடுத்தாரா இல்லையா அப்படின்றத இந்த படத்தோட கதை. பொதுவாக இந்த மாதிரியான ரோட் ட்ரிப் மூவிஸ் அப்படின்றது நீங்கள் ஹாலிவுட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் ஒரு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு முயற்சி அப்படின்றது ஒரு புதுமையான முயற்சி. அதையும் ஒரு மாஸ்டாரை வச்சு பண்ணது அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். அதுலேயும் அந்த மேக்கிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஸ்டைலிஷாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். அதுலேயும் ஸ்டார்டிங்கில் அந்த அசர்பைஜானை காட்டினதாக இருக்கட்டும், அங்கே இவங்களோட ரோட் ட்ரிப்பில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அண்ட் எப்படி த்ரிஷாவை தொலைக்கிறார், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அஜித் இந்த மாதிரியான ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணதுக்கும் கண்டிப்பாக பாராட்டுகள் சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வரைக்கும் மாஸ் சீக்வன்சஸ் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சொல்லப்போனால் அஜித்தை தான் எல்லாரும் ஏமாற்றுவாங்க, அடிப்பாங்க, இந்த மாதிரியான காட்சிகள் தான் இருக்கும். ஒரு காமன் மேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி 2 மணி நேரம் வரைக்கும் அவர் அப்படி தான் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை முடித்த விதம் அப்படின்றதும் பயங்கர பசில்டாக முடிச்சிருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய டீடைலிங் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்க தான் செஞ்சிச்சு. அண்ட் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூ இருக்குல்ல, அதை பற்றி ரொம்ப டிக் டவுன் பண்ணி அவங்கள நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணாமல் ஒரு மாதிரி நீட்டாகவே முடிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சாட்டிஸ்ஃபைங்காக இருந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறமாட்டு செகண்ட் ஹாஃப் தொடங்குது. செகண்ட் ஹாஃபில் இவங்க பயங்கரமாக நிறைய விஷயங்களை காட்ட போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வில்லன் கேங் பண்ணக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றது பயங்கர சர்ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, உண்மையிலே அவங்களுக்கான இன்டென்ஷன் என்ன, ஒரு மாதிரி லூசுத்தனமாக நடந்துக்கிறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் அவங்க ஒரு லூஸு அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது எல்லாமே இன்னுமே கண்டிப்பாக பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த ரெஸ்கியூ மிஷன் இருக்கும்ல, அதாவது அஜித் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு, எப்படி ரெஸ்கியூ பண்ணுறாரு, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்துருக்கலாம். ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. இதுலேயும் அந்த வில்லனோட இடத்த கண்டுபிடிக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல போய் ஒரு சண்டை சீக்வன்ஸ் ஒன்று வரும். அந்த போர்ஷன்ஸ்லாம் பயங்கர காமெடியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ரோட் த்ரில்லர்ஸ் அப்படின்றது ஹாலிவுட்டில் நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் ஹாலிவுட்டில் 1.5 மணி நேரம் டியூரேஷனில் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ண மாதிரி ரொம்ப குயிக்காக பார்த்து முடிச்சிருப்போம். ஆனால் இந்த வேர்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒயிட் போர்டு வண்டியில் ஏறின மாதிரி எல்லா ஸ்டாப்பிங்லையும் நின்று ஊரையே சுற்றி போய் டெஸ்டினேஷனை ரீச் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு த்ரில்லராக தான் இந்த படம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இன்னுமே கிறிஸ்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தமிழ் சினிமாவில் இப்போ வரக்கூடிய படங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஓகேஷான படம் அப்படின்னே சொல்லுவேன். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.